வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பரிசு தொகை வர இருக்குங்க. தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்சமயம் ஏழை எளிய மக்களுக்கு உதவுற விதமாக தீபாவளி பரிசை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தீபாவளி பரிசு எப்போ வெளியிட போகிறாங்க, இதற்கான டோக்கன்கள் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும், இது மாதிரி சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசு இந்த டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பதிவிட இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு ஒரு பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு முயற்சித்து வருது. மாநில அரசு இதை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, தீபாவளி அன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. ஸோ ரேஷன் அட்டை இந்த 3 வகை குடும்பத்தினருக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசாக வழங்க போகிறாங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் எப்படியெல்லாம் வழங்க போகிறாங்க, டோக்கன்கள் எங்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் இந்த டோக்கன் கிடைக்கும், எந்த மாவட்டத்திற்கு கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை 1000 நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதேபோல் பொங்கல் பரிசு தொகுப்பும் எந்தெந்த அட்டைகளுக்கு யார் யாருக்கு கொடுத்து வராங்க, வருஷம் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. ரொக்க பணமும் வழங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீபாவளி பரிசு சில நாட்களுக்கு முன்னரே இந்திய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்று எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கினார். ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாருங்க. ஸோ இது எல்லாமே செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழக அரசும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி டைமில் கொடுக்கறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 ஒவ்வொரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இதை வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி காத்திருக்கும் தமிழக மக்கள் தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் அறிவிப்பு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடலை. இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வரும். ஓகேங்களா. ஸோ அறிவு வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் நியாய விலை கடைகளில் 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன்கள் அனைத்தும் சில மாவட்டங்களில் வழங்கப்பட்டு வருதுங்க. ஸோ நீங்களும் போயிட்டு டோக்கன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சேலம், கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ரேஷன் அட்டைகளுக்கு டோக்கன்கள் அனைத்துமே வழங்கிட்டு வராங்க. இந்த டோக்கன் வழங்கினா மட்டும்தான் உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகை கிடைக்கும். தீபாவளி பரிசாக பெற்றுக்கொள்ளலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.